அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளை உறவுகளை, நான் இன்று 100 வாக்கு ரம்டான் வாங்கினேன். 10 தந்தாங்க. இந்த 10 ரம்டானில் இங்கே பாருங்கள், இதில் முக்கியமான விடயம் என்னென்றா, சிறியவர்களுக்கு நாங்கள் ரம்டான் வாங்கி கொடுக்கும் பொழுது நிதானமாக கொடுக்க வேண்டும். இப்போ இதில் எச்சங்கள் இருக்குது. இது புழுடையோ இல்லாட்டி எதோடையோ எச்சம். இந்த எச்சம் காஞ்சி அல்லது அதில் இருக்குது அந்த புழு மாதிரியும் இருக்குது. இது எச்சம் தான். இது கிட்டத்தட்ட புழுக்களுடைய அப்படி எச்சங்கள், பூச்சிகளுடைய எச்சங்கள். இது நோய் கிருமிகளை உண்டாகக்கூடிய ஒரு வகையான எச்சங்கள் தான் இது. இதை நாங்கள் சாப்பிடும்போது நன்றாக கழுவி சாப்பிட வேண்டும். சிறியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது முழுமையாக கொடுக்கக்கூடாது, பாதியாக கட் பண்ணி தான் கொடுக்கணும். அடுத்தது இதை வாயில் வச்சு நிறைய பேர் இதை கடிக்கிற, வாயில் வச்சு கடிச்சு தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம இங்கே பாருங்கள், இதில் எல்லாம் சின்ன சின்ன எச்சங்கள் இருக்குது. இந்த வெள்ளை கலரில் அதெல்லாம் பூச்சிற எச்சம். இதில் எல்லாம் கிருமி தாக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நாங்கள் யூஸ் பண்ணணும். நன்றாக கழுவணும், அல்லது உடைத்து தான் சாப்பிடணும். கையால் உடைச்சி உள்ளுக்குள்ளே விதையை எடுத்து சாப்பிடணும். சும்மா வாயில் வச்சு கடித்து சாப்பிடக்கூடாது. இது பாரிய பிரச்சனைகளும் நோய்களையும் கொண்டு வரும். பார்த்து நாங்கள் தான் எல்லாத்துலேயும் ஆரோக்கியமாக நிதானமாகவும் சாப்பிட வேண்டும். இங்கே பாருங்க, குறிப்பாக இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது நாங்கள் இதை இப்படி ஓப்பன் பண்ண வேண்டும். இப்படி கைகளால் ஓப்பன் பண்ணித்தான் சாப்பிடணும். இந்த தோல், இந்த துண்டோல் வாயில படப்படாது. சிறியவர்கள் கொடுக்கும் பொழுது பாதியாக கட் பண்ணி கொடுங்கள். இல்லை என்றால் தொண்டையில் போய் இது வழுக்கக்கூடிய தன்மை இருப்பதினால் சிறியவர்களுக்கு தொண்டைக்குள் போய் அடைத்து விடும். அடைத்தால் மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ பிள்ளைகள் மரணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் அப்படி சம்பவங்கள் நடந்தும் இருக்கு. நிதானமா பிள்ளைகளுக்கு கட் பண்ணி கொடுங்க பாதியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.